ஆட்டத்தை மாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டெல்லியில் மிரட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அல்ல 33 தொகுதிகள். சீமானுக்கு குறையும் செல்வாக்கு. இப்போ கூட வெளியில வராத நடிகர் விஜய். கதரும் ரசிகர்களின் குடும்பத்தார்கள். சற்று முன்னாடி ஏஎன்எஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து கணிப்பு. திமுகவுடைய வெற்றி சாத்தியமா? இது மட்டும் இல்லாம தொழுகை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்களை மிரட்டக்கூடிய காவல்துறை, பள்ளிவாசல் இமாமை மிரட்டக்கூடிய பகிரங்க காட்சி, இது மாதிரியான பல்வேறுபட்ட தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான தேர்தல் இன்னும் வெறும் 29 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதியிலிருந்து வெறும் 29 நாள்ல தேர்தல் நடக்க போகுதுங்கிறதால தமிழ்நாடு அரசியல் களம் பெரிய அளவில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு பெரிய அளவில் தயாராகிட்டு இருக்காங்க. இதில் தயாரே ஆகாம வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறது நம்ம தளபதி விஜய் மட்டும் தான். மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூருக்கு வந்தாரு. தஞ்சாவூருக்கு வரும்போது வழியில கூட பல பசங்க கீழே விழுந்து அடிபட்டு காயமெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா? மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வருவாரு, காவு வாங்குவாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. மனசு ஒன்றும் அதுல இருந்து வெளியில வரல. நடுவில் எங்கேயோ திருச்சா கூட ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயோ போனார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் வெளியில வரல. அவர் ஆட்டத்திலே இல்லை, அவரை கணக்கில் விடுங்க. மற்ற அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் பிரச்சார வேலைகளிலுமே பெரிய அளவில் இப்பவுமே மும்முரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்விகள் பெரிய இருந்த நேரத்தில் இப்போ அவங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது கூட்டணி கட்சிக்கு தலைமை என்னவோ அதிமுக தான், ஆனா கூட்டணி முடிவு செய்யறது டெல்லி பாஜக. இந்த படையப்பா படத்துல சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை அவரு தான், ஆனா மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை எந்து அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி கதை. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் டெல்லிக்கு வர வச்சு பியூஷ் கோயல் தலைமையில ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. தவறுப்பா, நீ தான் கூட்டணியில் இருக்கிற, ஆனா எனக்கு இத்தனை சீட்டு தந்தாகணும், இல்லைனா பழைய கேஸ் அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அந்த நடத்தப்பட்டு ஒரு வழியா பாஜகவுக்கு அதிமுகவுடைய கூட்டணியில 27 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 27 தொகுதிகள். போன தேர்தல் 2021 தேர்தலில் 20 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. பாஜகலாம் ஒத்த ஓட்டு பாஜக தமிழ்நாட்டில் அவங்களுடைய பேரு. அப்பேற்பட்ட பாஜகவுக்கு பல ரெய்டு பயங்கள் காட்டப்பட்டு அதிமுக 20 சீட்டுகள் கொடுத்தாங்க. அந்த 20லயே 4 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த 4ல நயினார் நாகேந்திரன்லாம் அதில் இருக்கிறாரு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஓட் பேங்க், அதிமுக ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் இருந்துமே அங்க வெறும் 4 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இந்த தடவை 27 சீட்டு கொடுக்குன்னு கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ 27 சீட்டு. சரி, இந்த 27 அப்படின்னா அது 27 கிடையாது, இது 33. ஏன் அப்படின்னா இப்போ கிருஷ்ணசாமி இருக்காரு. கிருஷ்ணசாமியோட கட்சிக்கு அவருக்கு ஒரு 2 சீட்டு கொடுக்கப்படுது. ஜான் பாண்டியனுக்கு 2 சீட்டு. அதுக்கப்புறமா இந்திய ஜனநாயக கட்சி பச்சைமுத்து அவங்களுடைய கட்சிக்கு ஒரு 2 சீட்டு. அப்ப இந்த கட்சிக்கு 2 சீட்டு அப்படிங்கிறது இது தனியா ஒரு 6 சீட்டு. இந்த 6 பேருமே பாஜகவுடைய தாமரை சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க. அப்போ பாஜகவுக்கு 27 சீட்டு கிடையாது, கிட்டத்தட்ட பாஜகவுக்கு 33 சீட்டுகள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. என்னன்னா ஒரு 33 சீட்ல ஜெயிச்சு ஒரு 20 இடங்களை நம்ம எப்படியாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வலிமையான கட்சியா உருவாயிடலாம், திமுகவுக்கு போட்டியா நம்ம உருவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த தாமரை வளர வைக்கிறது, தண்ணி ஊத்துவாங்கல்ல, அந்த தண்ணி ஊத்துறதுக்கான ஒரு யுக்தி தான் இந்த இது செஞ்சிருக்காங்க. பாமக அன்புமணி ராமதாஸுக்கு 18 தொகுதிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவே 2021 தேர்தல் அதிமுகவோட கூட்டணியில பாமகவுக்கு 23 சீட்டுகள் கொடுத்தாங்க. இந்த முறை 18 தான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு பாமக முழுசா இருந்தது, முழு மாம்பழம் இருந்தது. இன்னைக்கு மாம்பழத்தை அப்பா ஒரு பக்கமோ கொட்டையை ஒரு பக்கமோ ஆளாளுக்கு பிரிச்சதால இன்னைக்கு பாதி மாம்பழம் தானே இருக்குது. அதனால பாதி மாம்பழத்துக்கு 18 சீட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடத்தும் போது அப்போ இதெல்லாம் அமமுக டிடிவி தினகரன் போன முறை தனித்து குக்கர் சின்னத்தில் போட்டிட்டவர். இந்த முறை அவரையும் ஒன்று சேர்த்துட்டா ஒன்றிணைந்த அதிமுக கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு டிடிவி தினகரனுக்கு ஒரு 11 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியை, அதாவது கூட்டணின்றது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டா சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி. ஆனா இங்க மிரட்டப்பட்ட கூட்டணி, அடிபணி வைக்கப்பட்ட கூட்டணி, கட்டாய கல்யாணம் பண்றது இருக்குல்ல, அதோட மோசமானது இது. இங்க இருந்து டெல்லிக்கு வர வச்சு டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எனக்கு இத்தனை சீட்டு நான் எடுத்துக்கிறேன், அண்ணன் எடுத்துக்கிட்டேன், இத்தனை சீட்டு அண்ணன் எடுத்துக்கிட்டேன், மீதி தொகுதியில நின்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப கடைசியில் அதிமுகவுக்கு 170 தொகுதிகளாச்சும் அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய இடத்துல அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சு போயிருச்சு. திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அது தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி 25 சீட்டுகள் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 25 2021 இந்த முறை 28 கொடுத்துருக்காங்க. அதுவே காங்கிரஸுக்கு அதிகம் தான். காங்கிரஸ் என்ன கேட்டால் 10 15 கொடுக்கலாம், 28 கொடுத்துருக்காங்க. சிபிஐ கம்யூனிஸ்ட் சிபிஐக்கு 5 சீட்டும் சிபிஎம்முக்கு 5 சீட்டும் கொடுத்துருக்காங்க. போன முறை இவங்க 2 பேருக்கு தலா 6 தொகுதிகள் கொடுத்த இடத்துல இந்த முறை 5 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. மதிமுகவுக்கு இந்த முறை 4 தொகுதிகள். போன முறை 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது, இந்த முறை 4 தான் கொடுத்துருக்காங்க. அதுவே ஜாஸ்தி தான், அவ்வளவுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி.
அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன முறை அவங்களுக்கு 3 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது, இந்த முறை அவங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சி போன முறை 2 தொகுதிகள், இந்த முறை 2 தொகுதிகள். இப்போ புதுசா இந்த கூட்டணியில திமுகவோட கூட்டணியில எஸ்டிபிஐ உள்ள வரப்போறாங்க. அவங்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, இன்னும் உறுதி செய்யப்படல. எஸ்டிபிஐ உள்ள வந்தாங்கன்னா எஸ்டிபிஐக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா எஸ்டிபிஐயோட மாநில கட்சி தலைவர் நல்லே முபாரக் பெரிய அளவுல மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க திமுக மாதிரியான ஒரு இந்திய கூட்டணி, ஒரு ஜனநாயக கூட்டணியில இடம் பெற்றாங்கன்னா அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் போது அது இன்னும் பெரிய அளவுல மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால எஸ்டிபிஐ இந்த கூட்டணியில் இணைய போறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவரை இங்க சேர்த்திருக்கிறாங்க. அவரை கண்டிப்பா அவருக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதால ஒரு அமைச்சர் பொறுப்பு அவருக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அப்புறம் தேமுதிகவை ஏன்னா இப்ப தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கறதுன்றது விஜய் போடக்கூடிய ஒரு கணக்கு, பாஜக போடக்கூடிய ஒரு கணக்கு, திமுக கூட்டணி பிரிச்சுலான் இருக்காங்களே அதெல்லாம் காலி பண்றதுக்கு தான் இங்க கூட கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், திமுக எடுத்த சரியான ஸ்ட்ராட்டஜி. அப்ப அந்த இடத்துல தேமுதிகவுக்கு இன்னும் உறுதி செய்யப்படல. தேமுதிக 10க்கு மேல அவங்க சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க போன முறை 2024 தேர்தலிலேயே நாங்க பல இடங்களில் ஜெயிச்சோம். விஜயகாந்தோடைய மகன் அவரு ஒரு இடத்துல நின்று பெரிய அளவில் ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க 10 சீட்டுகள் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க மதிமுகவுக்கு 4 கொடுத்ததால தேமுதிகவுக்கு 5 6 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ராஜ்யசபா அவங்க ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்கன்றதால திமுகவுடைய கூட்டணியோட பேச்சுவார்த்தையும் ஓரளவு முடிஞ்சிருச்சு. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் பேசப்படாமலே இருந்தது. இப்போ இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். போன முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டும் இந்த முறை 8 சீட்டும் கொடுத்திருக்காங்க. உண்மையில அதுக்கு தகுதியான ஒரு கட்சி அது. ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அண்ணன் திருமாவளவன் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எல்லா தோழர்களுமே களத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி. இவங்களுக்கு பல வகையான ஆசை வார்த்தைகள் காட்டப்படுது. ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், என்னென்னவோ வித்த காட்டினாங்க. ஆனா எதுக்குமே அவங்க அடிப்படையாம நான் சீட்டுக்காக நோட்டுக்காக கட்சி நடத்துறவன்ல, நான் மக்களுக்காக இயங்கக்கூடியவன் அப்படின்னு அவ்வளவு உறுதியோடு நின்று அவங்க கொள்கையில உறுதியோடு நின்று இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வென்று காட்டியிருக்கிறாங்க. அதனால திமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல பேர் ஆசை வார்த்தைகள் காட்டின போது கூட நான் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பேன் அப்படிங்கிறத இவங்களும் அவங்களுடைய கூட்டணி உறுதி செஞ்சிருக்காங்க. அதிமுக மிரட்டல் உட்பட்டு அதிமுக அவங்களுடைய கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. சரி, இந்த 2 கூட்டணி தாண்டி அடுத்து 3வது அணி 4வது அணி அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜயோடைய கூட்டணி ஒரு பக்கமும், நாம் தமிழர் சீமானுடைய இவங்க 2 பேரும் நாங்க தனியா நிக்க போறோம் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எங்களோட தலைமையில தான் அதிமுக வரணும், அதாவது அதிமுக ஊழல் கட்சி, உங்களை நான் கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. பாஜக மதவெறி கொண்ட கட்சி, அதனால உங்களை கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படி சொல்லல. நான் தலைமையா இருப்பேன், ஏன் பின்னாடி நீ வா, நீ யாரோ வேணாலும் இருந்துப்போ, ஆனா ஏன் பின்னாடி வரணும் அப்படின்னு தான் விஜய் இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த அடிப்படையில் அதுக்கு ஒத்து வரல, விஜய் தலைமை யாருமே ஏத்துக்கல. அதனால அங்க கூட்டணி ஒத்து வராத பட்சத்துல விஜய் இந்த இடத்துல தனியா நிற்கிறாரு. சீமான் வழக்கம் போல அவர் தனியா நின்று இருக்கிறாரு. சீமான் இப்போ பிரச்சாரத்தை பெரிய அளவுல போகக்கூடிய இடமெல்லாம் வட்ட வட்ட பாறைகளே அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பல பாடல்களை போய் போராடம்லாம் பாடினாரு. ஆனா சீமானுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறையறத பார்க்க முடியுது. ஏன்னா அவர் பேச்சில் அவரே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு பெரியாரை புகழ்றது, நாளைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுறது, இப்படி அவரோட ஸ்டாண்ட்ல அவரே உறுதியா இல்லாதால சீமான் பார்த்தோம்னா முந்தானத்து ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு. ஒரு வெள்ளை கலர் வேன்ல வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டு சீமான் போறாரு. ஒரு 40 பேர் கீழே இருக்கிறாங்க. அதுவே நேத்து சீமான் ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு வண்டியில இருந்து சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டு சீமான் பேசுறாரு, கீழே 20 பேர் கூட இல்ல. அப்ப நாளுக்கு நாள் சீமானுடைய செல்வாக்கு களத்துல குறையிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. போன முறை 8% வாக்குகள் வாங்கினாங்க. இந்த முறை சீமான் வந்து மிஞ்சி போனா 4% வாக்குகள் வாங்குறதே பெரிய விஷயம். இங்க சீமானுக்கு போட்டி யாருன்னா நடிகர் விஜய் தான் இந்த இடத்துல சீமானுக்கு போட்டியா இருந்துட்டு இருக்காரு. விஜய் போற இடமெல்லாம் சொல்லுவார்ல, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படிம்பார்ல. ஆக்சுவலா இங்க போட்டி 2 பேருக்கு தான். ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு திரிஷா. இல்ல, ஒன்னு விஜய், இன்னொன்னு சீமான். இவங்க 2 பேருக்குள்ளதான் இப்ப போட்டி நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாச்சும் அரசியலுக்கு வந்துட்டோன்றது அவருக்கே தெரியுதான்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் நல்லா பாருங்க, தேர்தலுக்கு இன்னும் 29 நாட்கள் தான் இருக்குது. எல்லா கட்சிகளும் மும்முரமா பயங்கரமா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. பூத்துக்கு என்ன பண்றது, பிரச்சாரத்துக்கு என்ன பண்றது, மக்களை எந்த டைம்ல போய் சந்திக்கிறது, எப்படி எல்லாம் தேர்தலுடைய வாக்குறுதிகளை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு மும்முரமா இருக்கிறாங்க. இன்னமும் மனுஷன் பனையூர் விட்டு வெளில வர மாட்டாப்புல. இந்த மாதிரி இருந்துகிட்டு 29 நாட்கள் மட்டுமே இருக்குது, இன்னும் ஒரு வெளியில வரல. இவர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அது இல்லாம இப்ப சமீபத்துல பெரிய சர்ச்சைகள் அந்த கட்சி மாட்டிக்கிச்சு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம், திரிஷா கூட அந்த திருமணத்துக்கு போன ஒரு விஷயம், ஆதவர்ஜுனா நடிகர் ரஜினியை பத்தி கேவலமா பேசின அந்த விஷயங்கள், ஏன் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம், நேத்து நடந்த விஷயம். அதாவது விஜய் கடைசியா மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து வீட்டை விட்டு வெளியில வரல.
அந்த தஞ்சாவூர்ல வரக்கூடிய விஜயை பார்க்கறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போய் பல பேர் பைக்ல போய் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து பல பேர் விபத்து ஏற்பட்டது. அதுல ஒரு பையன் தலையில அடி காயம் ஏற்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவருடைய அப்பா கூட அந்த இடத்துல அழுதாரு. ஒரு நடிகனை பார்க்க போய் என் புள்ள போய் இந்த மாதிரி ஆயிட்டான், என்ன செய்யறது, எந்த நடிகனும் பார்க்கறதுக்கு வரமாட்டான், நான் தான் கடனை உடனே வாங்கி என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினார் இல்லையா. அந்த தந்தையுடைய மகன் இன்னைக்கு இறந்துட்டான். அந்த பையன் இறந்துட்டான். இப்ப இறந்து போன இந்த பையனுக்கு இவனை பார்க்கறது கூட விஜய் வரல. உன்னை பார்க்க தானே வந்தான், உன்னை நடிகன் உன்னை பார்க்க வந்து தானே இடத்துல உயிரை விட்டான். அப்ப அவனை கூட நீ பார்க்க வர மாட்ட. நீ எல்லாம் என்ன மனுஷன், நீ எல்லாம் எங்க முதல் மனுஷனா இருக்க லாய்க்கு இல்ல, நீ எங்க அரசியல் கட்சி நடத்த போற? அப்ப இப்பேற்பட்ட நிலைமையில தான் விஜயோட அரசியல் இங்க இருந்துட்டு இருக்குது. ஒரு கட்சி சார்பில் ஒரு அபிஷியலா ஒரு இரங்கல் அறிக்கை கூட வெளியிடல. அஜித்குமார் இறந்து போயிட்டாரு, காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதை செய்யப்பட்டு அஜித்குமார் இறந்து போயிட்டாரு போது அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ கூட திமுக சரியில்லை, ஐயோ புய்யோன்னு அஜித்குமாருக்கு இறங்கி ரோட்ல இறங்கி வந்தார் விஜய். ஆனா இந்த இடத்துல உன் கட்சிக்காரன்பா, உன்னை பார்க்க வந்தோம்ப்பா, ஒரு ரசிகன் பைத்தியகாரத்தனமா வந்தானே, அவனை பார்க்கறதுக்கு வரல. இல்ல குறைஞ்சபட்சம் உன் கட்சியில இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் இட்டுன்னு போவாரு, அந்த புஷி ஆனந்தையாச்சும் கூட்டு போய் காட்டக்கூடாது? யாருமே போய் பார்க்கல. அந்த தந்தை அந்த இடத்துல உட்காந்து பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தந்தை பிள்ளைய பறி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வீட்டை விட்டே வெளியில வராம தன்னை நம்பியவர்களை கூட காப்பாற்றாத நிலையில நடிகர் விஜயோடைய அரசியல் அந்த பக்கம் ஒரு துண்டாவை நின்று இருக்கிற நேரத்துல இப்படிதான் தமிழ்நாடோட அரசியல் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தல் பெரிய அளவுல இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்துல ஏஎன்எஸ் சார்பில் இருந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஏஎன்எஸ் அப்படிங்கிறது அக்னி நியூஸ் சர்வீஸ், அதாவது இவங்க வந்து கருத்து கணிப்பு, இந்த போலிங் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி தெலுங்கானா, கர்நாடகா பல மாநிலங்களில் உங்க கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. அது அவங்க கருத்து வெளியிட்ட மாதிரி பல நேரங்களில் துல்லியமாகவும் இருந்திருக்குது. அந்த மாதிரி அவங்க தமிழ்நாடு முழுக்க பல மக்கள்களை சந்திச்சு தமிழ்நாடு கள அரசியலை மக்கள் முன்னாடி முன் வச்சு அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புல திமுகவும் அவர்களுடைய கூட்டணியும் 44.9% மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி அடைவாங்க. கிட்டத்தட்ட 180 தொகுதிகள் திமுக ஜெயிப்பாங்க, திமுக அவங்களுடைய கூட்டணியும் 180 தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படி சொல்லி இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அதிமுகவுடைய கூட்டணி 38.5% வாக்குகள் வாங்குவாங்க. இது தொகுதிகள் அடிப்படையில் 54 தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. களத்தில் இருக்கக்கூடிய விஜயை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது விஜய் 9.7% அளவுக்கு வாக்குகள் வாங்குவாரு. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சுத்தமா எந்த ஒரு கெப்பாசிட்டியுமே இல்ல. நகரப்பகுதிகளில் விஜய்க்கு சில ரசிகர்கள் சொல்றாங்க, குறிப்பா வேளச்சேரியில் விஜய்க்கு அதிகமான வாக்குகள், நாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க சென்சஸ் எடுக்கும்போது வேளச்சேரி தொகுதியில மட்டுமே விஜய்க்கு 18% வாக்குகள் வந்தது. விஜய் போட்டியிடுவதா சொல்றாங்களே பெரம்பூர், அந்த பெரம்பூர் தொகுதியில விஜய்க்கு வெறும் 17% தான் ஆதரவு இருக்கு தவிர கிராம பக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 4% கூட பல கிராம பகுதிகளில் இல்ல, தென் மாவட்டங்களில் ஒண்ணுமே கிடையாது. இந்த நிலைமையில தான் விஜயோடைய கட்சி இருக்குது. வெறும் 9.7% அளவுக்கு தான் இவருக்கு ஒரு வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க ஒரு இல்யூஷன்ல இருக்கிறாங்க, ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த புள்ளி விவரத்தை வெளியிடக்கூடிய அந்த நிறுவனம் சார்பில் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 4.8% வாக்குகள், போன தடவை 8% வாக்கு வாங்கின, இந்த முறை 4.8 இருந்து 5% வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா நாம் தமிழர் இன்னும் களத்தில் இறங்கி தீவிரமா பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா விஜயோடைய வாக்குகள் இருந்து நாம் தமிழர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் கூட இந்த நகரப்பகுதியில் வாக்குகள் வாங்குறாங்களே, இதெல்லாம் அதிமுகவுடைய வாக்குகள் மாதிரி தான் தெரியுதே தவிர திமுகவுக்கு விஜயால எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத இந்த முழுமையான புள்ளி விவரத்தில் சொல்றாங்க. கூடுதலா ஏஎன்எஸ் அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது, மக்கள் கிட்ட எல்லா பிரச்சனைகளுமே முன் வச்சு நம்ம இந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து, இது மாதிரியான பல மக்கள் நலன் திட்டங்கள் சமீபத்தில் ஒன்றிய அரசு தேர்தல் காரணமாக காட்டி இந்த மாசம் 1000 ரூபாய் சிஸ்டத்தை தடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒட்டுமொத்தமாக 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டதுங்கிறது, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உருவாயிருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. பட்டி தொட்டி கிராமங்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே திமுகவுக்கும் அவர்களுடைய கூட்டணிக்கும் பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்லி ஏஎன்எஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பு புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க. இது நியூஸ் 18, CNN மாதிரியான பல ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு, இது அப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, மக்களுடைய நலனுக்காக பல நேரங்களில் நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல திமுக ஜெயிக்க வேண்டியது காலத்தோட கட்டாயம். ஏன்னா நல்லா பாருங்க, அதிமுக வந்து மிரட்டி இந்த கூட்டணி உருவாக்கி இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பாமக நிலைமை பாருங்க, எப்படி உத்தரப்பிரதேசல ஏக்நாத் ஷிண்டேவை அந்த கட்சியில இருந்து பிரிக்க வந்து கட்சியின் சின்னமும் உனக்கு சொந்தம், நீ ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு மிரட்ட வைக்கப்பட்டாங்களோ, என்சிபி பார்ட்டி சரத்பவார் கிட்ட இருந்து கட்சியை பிடுங்கி அவருடைய அஜித் பவார் கீழ கட்சியின் சின்னத்தையும் கொடுத்து அவங்கள பாஜக கூட கூட்டணியில சேர்த்து அந்த இடத்துல பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்களோ, அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. பாமக ஒன்னா இருந்த மாம்பழத்தை 2 கூறா பிரிச்சு இன்னைக்கு அன்புமணி கீழ சின்னத்தையும் கட்சியும் கொடுத்துக்கிட்டு நீ என் கூட கூட்டணியில இருந்துக்கணும்,
அதிமுக என் கூட கூட்டணியில் இருந்துக்கணும், உன்ட்டு நான் இவ்வளவு சீட் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு வற்புறுத்தப்பட்டு ஒரு கூட்டணி உருவாக்குறது ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இது மூலமா பாஜகவுடைய இந்த RSS சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த அரசியலை தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வரதுக்கு நாங்க பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் ஜெயிச்சு காட்டும் சமீபத்தில் சவால் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க இங்க ஜெயிக்கிறதுக்கான பல யுக்திகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த மதவெறி கோட்பாடு தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சி தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, உத்தரப்பிரதேசல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2 நாள் முன்னாடி ரம்ஜான் பண்டிகை அவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 20% அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்க இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல தொழுவு போறாங்க. உத்தரப்பிரதேசோட மைன்புரி தொகுதியில ஒரு ஈதுகா தொழுகை, ஈதுகா அதாவது பெருநாள் தொழுகை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக ஈதுகால தொழுவாங்க. ஒரு திடல்ல போய் தொழுவாங்க, எல்லா ஒற்றுமையா போய் தொழுவாங்க. தொழுது முடிச்சு 1/2 மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி காலங்காலமா, இன்னைக்கு புதுசா போல, காலங்காலமா மைன்புரியில ஒரு ஏரியால போய் ஒரு ஈதுகால ஒரு காலி மைதானத்தில் தொழுறாங்க. திடீர்னு அந்த ஏரியால இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இங்க நீங்க தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஏன் சார் தொழுவக்கூடாது? நாங்க இன்னைக்கு நேரத்து தொழுவோம் சார், காலங்காலமா இது எங்களுடைய ஈதுகா சார், அது நாங்க இங்க தொழுதா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பொது வழியெல்லாம் தொழுவக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு. அப்புறம் இஸ்லாமியர்கள் இது வாக்குவாதம் நடக்கும்போது அப்ப அந்த போலீஸ் மிரட்டுறாரு, உன்னை இங்கேயே கொன்றுவேன், இங்கேயே உன்னை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இமாமை மிரட்டிட்டு இருக்கிறாரு. இங்கே உன்னை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்புறம் பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்துட்டாங்க. இந்துக்கள் வந்துட்டு, சார் அவங்க இங்க இன்னைக்கு நேற்று தொழுவல சார், வருஷம் அவங்க இங்க தான் ஈதுகா தொழுவாங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சேர்ந்த இந்துக்கள் நாங்களே அமைதியா இருக்கிறோம், எங்களுக்கே இதுல பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்துக்கள் வந்து அங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. பிறகு வேற வழி இல்லாம போலீஸ் அங்க வந்து போயிட்டாங்க. சரி தொழுதுவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த வாக்குவாதம் நடந்திருக்குது. அப்போ உத்தரப்பிரதேசல பொதுவெளியில அவங்க காலகாலமா அவங்க இடத்துல தொழுவுறதையே ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோலி கொண்டாடுறான்றதுக்காக மசூதியை மூட சொல்றாங்க, மசூதியை தார்பாய் போட்டு பூட்டி வைக்க சொல்றாங்க. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மதவெறி அங்க முழுக்க சினிமாக்கள் வாயிலாயும் அங்க பிரச்சாரங்கள் மூலமாவும் மதவெறியை முழுக்க மக்களுடைய மனசுல திணிச்சு பள்ளி மாணவர்களை கூட இன்னைக்கு மதவெறிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல்ல வட இந்தியாவை மாத்தினதுக்கு பிறகு அதே வட இந்தியா மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாத்தணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரையை கொண்டு வந்து திணிச்சு பெரியாரோட சித்தாந்தத்தை எடுத்துட்டு இவங்களுடைய சங்கி சித்தாந்தத்தை உருவாக்கணும், சாவர்கருடைய கொள்கையை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கட்ட முயற்சி நடக்கும் போது இந்த இடத்துல தமிழ்நாடு மக்கள் நம்ம தான் நம்மளுடைய வாக்குகளை சிந்திச்சு வாக்களிக்கணும். அதெல்லாம் அவன் கூட்டத்தில் போய் ஓட்டு போட்டுட்டு இருப்பான், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம இந்த நம்ம வாக்களிக்க வேண்டியது நம்ம மாநிலத்தோட நலனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கும். மாநிலத்தோடைய மனிதநேயம் இருக்கு இல்லையா, அந்த மனிதனை மாண்பை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால வரக்கூடிய தேர்தலை சிந்திச்சு வாக்களிச்சு ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கு நம்மளுடைய வாக்குகளை சிந்தாம செதறாம வாக்களிக்க வேண்டியதுதான் இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஓகே, இப்ப அரசியல் கட்சிகளுடைய இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் அரசியல் களங்கள் சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.